போயிட்டாங்க. ஒருத்திக்கு 2 காலு, ஒருத்திக்கு 4 காலு. எப்படி இது? ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல. அப்படி போடு. என்ன பண்ணிட்டு என்ன பாட்டு இல்லையே ஆடுதல சரிதான் தப்பு தப்பா பாடுறீங்க வரி எல்லாம் தப்பு தப்பா இருக்குது இப்ப பாடுங்க எப்படி என்னமா ஒருத்திக்கு 4 ஒருத்திக்கு 2 இன்னொருத்திக்கு 4 இன்னொருத்தி சுத்தமா இல்ல இதுல என்ன காரணம் நான் கரெக்டா தான் பாட்டுக்கிறேன் இல்லையே நீ தப்பா நினைச்சுக்கிட்ட அப்படியா ஏ பைத்தியக்காரா ஓய் ஏன்னா கோழி எத்தனை காலு கோழிக்கு 2 அதான் ஒருத்திக்கு 2 காலு சரி அதை விட்டுடுங்க ஒருத்திக்கு 4 காலுன்னா ஆமா ஆட்டுக்கு எத்தனை காலு ஆட்டுக்கு 4 அதான் ஒருத்திக்கு 4 காலு சரி ஒருத்தி சுத்தமா காலே இல்ல ஆமா அப்படின்னா பாம்பு இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு வேகமா ஓடுது இல்ல ஓடுது பாம்பு கால்லயே ஓடுது இல்ல பாம்பு கால் இருக்குதா இல்ல அதான் ஒருத்தி சுத்தமா வருது பாருங்க அப்ப இன்னும் சொன்னீங்களே ஒருத்தி 2 முளை ஆமா ஆமா ஒருத்திக்கு 2 இன்னொருத்திக்கு 4 இன்னொருத்திக்கு அதுவும் இல்ல ஆடு குட்டி போடுது இல்ல குட்டி போடுது குட்டிக்கு பால் கொடுக்குமில்ல கொடுக்கும் அந்த ஆட்டுக்கு பால் கொடுக்குற காம்பு எத்தனை இருக்குது 2 இருக்குது அதான் ஒருத்திக்கு 2 முளை சரி அதை விடுங்க 4ன்னா 4 எப்படி பசுமாடு கண்ணு போடுது இல்ல ஆமா கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்குமில்ல கொடுக்கும் பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு இருக்குது 4 அதான் ஒருத்திக்கு 4 முளை அதுக்கு 4 முளை ஒரு சுத்தமா முளையா இல்லைன்னா கோழி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குதா பொறிக்குது தான் குஞ்சுகளுக்கு பால் கொடுக்குதா இல்ல கோழிக்கு அது இருக்குதா இல்லையா இல்ல இல்ல அது எதுல பால் கொடுக்குது இல்ல அதுவும் இல்ல அதான் ஒரு சுத்தமா முளையா இல்ல மூணுல 2 தப்பிச்சிட்டீங்க இன்னும் 1 இருக்குது என்ன ஒருத்திக்கு வந்து சின்னது சின்ன ஓட்டை ஆமா இன்னொருத்திக்கு வந்து பெருசு பெரிய ஓட்டை இன்னொருத்திக்கு வந்து அறமா இல்ல இந்த 3க்கு என்ன விடை வைத்தியக்காரா அண்ணா ஒரு சின்ன ஓட்டனா சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல இருக்கு ஊசியில ஆமா நூல் கோர்த்தான சீலை தைக்கிறோம் தைக்கிறோம் அந்த நூல் கோர்க்கணும் ஊசியில ஓட்டணும் நூல் கோர்க்க முடியும் ஆமாண்ணா ஓட்டை விடுது சின்னதா இருக்குது அதான் ஒருத்திக்கு சின்ன ஓட்டை சரி இது விடுங்க ஒருத்தி பெரிய ஓட்டை ஆமா இருக்கு சாக்கு தைக்கிறப்பல கோன் ஊசி பாத்துக்கிறேன் அது ஊசி தானே அது ஊசிதான் அந்த ஊசியில ஓட்டை எப்படி இருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும் அதான் ஒருத்திக்கு பெரிய ஓட்டை சரி 2 விட்டு தருங்க இன்னும் 1 சின்னதா ஒருத்தி ஓட்டையே இல்லைன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் பண்ண குண்டூசி ஆமா அது ஊசி தானே அது ஊசிதான் அந்த ஊசியில ஓட்டை இருக்குதா இல்ல அதான் ஒருத்தி சுத்தமா ஓட்டையே ஓட்டை நீங்களே விட போட்டு அறிவாளி ஆயிட்டீங்க நான் வர்றேன் இப்போ ஒரு ஓட்டம் வந்ததா ஒரு ஜாக்கெட் தப்பு தப்பா பேசாதண்ணா ஒரு ஜாக்கெட் வந்தது ஆமா அது யாருப்பா அது மீட்டர் கணக்கில் போகும் அப்படியா ஆமா பயங்கரமா ரேட் அதிகம் அவ்வளவு பெருசா பட்டு பண்ணு போதுங்க வாய் வர மாட்டேங்குது அப்ப வர அது எப்படிதான் வந்து என்னதான் பண்ணி
நிறைந்த கூட்டத்திற்கு மனமார்ந்த வணக்கம். சந்திரவன் கருபங்கம், கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. இந்த நாடகத்திலே நான் ஜான் சொல்லட்டுமா? அந்த வானத்திலே 1000 நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? அப்படி நிலவு போன்று அழகமடைந்து என்னுடைய பெயரோ சுபத்திரை. சரிம்மா, பேர் சுபத்திரைங்கிறீங்க. தாய் தகப்பன் யார்? அப்படியா?
பேரு சுபத்ரான்னு சொல்லிட்டீங்க. உங்க தாய் தகப்பன் யாரு? அந்த ஆனகுந்து மாநகரமே என் அண்ணனாகிய மாயக்கண்ணன் எனக்கு சீராக கொடுத்தான். சந்தனமா கொடுத்தா? ஆமா. சரி சரி. அப்படி சீதமாக கொடுத்தாலும் எங்க பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? அம்மா பர்கரிசி மகா முனிவர். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சுகிதா, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சுகிதா அவர்கள் சொத்திலிருந்து ரூபாய் 20 பாரிவிடங்கள் 20 கொடுக்க 20,000 மலையாமிருந்து சுகிதா குடும்பமாகப்பட்டது. இந்த பெரியவங்க அருளோடு காத்து கருப்பு பெய்ப்பு சாசி பில்லி சூனியம் இவையெல்லாம் விலகி பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். என்னை பெற்றெடுத்த தந்தையாரோ பர்கரிசி மகா முனிவர். ஆன்மாரிசு கோரி தவச்சடங்கு முடிந்து அந்த தவத்திலே 2 பெண்கள் நாங்கள் பிறந்தோம். யார் யாரு? முதலாக பெருந்துருவாள் பிறந்தார். இரண்டாவதாக இந்த சுபத்ரா தேவி நான் பிறந்தேன். அப்படி இருந்து இதோ எனக்கு திருமணமாகிவிட்டது. நாளைக்கு யாருன்றது யாரு? நாளைக்கு தாலி கட்டணும். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய பாண்டவர் ஐவரிலே இருவருக்கு உச்சவன், இருவருக்கிளையவன், பங்குனி மாதம் பௌர்ணமியிலே பிறந்து ஆண்டாள் அழக மன்னன் என்னை மாலையிட்ட
அர்ஜுன மகாராஜன். சரி, இப்படிப்பட்ட மன்னவரை மனமுடித்து இந்த நாட்டிலே சிறும் சிறப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் அம்மா நினைத்தாலே என் அங்கமே பஞ்சிருதே. அம்மா மலையிட்ட நாள் முதலா என் பாதையே வானகமே மையகமே வளர்ந்து வரும் தாயகமே, என்னுடைய வாழ்க்கை இப்படியா வீணாக போக வேண்டும்? அம்மா, மறுபடி வந்தால் வழியில் தங்காது என்று சொல்வார்களே, கரிய துடுக்க காவல் விழுகலாம், இந்த விதியை துடுக்க யாரால முடியாதா? பட்டோம் ஒரு கோடி பாடுபட்டோம் முக்கோடி, எடுத்தெடுத்து உரைத்தாலும் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் இந்த ஏட்டிலே அடங்காத தாயே.
என்னமா நடந்தது? அம்மா அழகான மன்னவரை மனமுடித்து இந்த உலகத்திலே சீரும் சிறப்போடு செல்வாக்கோடு வாழலாம் என்பதற்காக மனதார மன்னவரை நான் திருமணம் செய்தேன். அப்படி திருமணம் செய்தாலும் கணவனோடு சேர்ந்து வாழாமல் ஒன்றி ஒருவனாக தன்னும் தன்மையாக தானகுந்த மாநகரத்தே நான் வாழா வெட்டியாக வாழ்கிறேனே அம்மா. பட்டு இரண்டு புன்னகை என் முகத்தில் இல்லாமல் போய்விட்டது. மாலையன்று அதாவது மாலை மனமுடித்து அந்த மன்னவராலே எனக்கு மகிழ்ச்சியே இல்லாமல் போய்விட்டதம்மா. ஆச்சரியமா இருக்குது. ஆனால் அழகு மன்னன் அற்புதமாக ஆசைப்படுவாங்க அவரை பார்த்தா. அப்பேற்பட்ட மகானை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷம் இல்ல. என்ன காரணம்? கையினால் பகடையாடி காடுபட ஒட்டி விட்டார். சூதுனால் பகடையாடி தோற்கடித்தார் ஐவரை. யாரு? யார்? கௌரவ கூட்டம். சரியாக 3 பேர்கள். அப்படி இருக்கும் தருவாயிலே கையினால் பகடையாடி காடுபட ஒட்டி விட்டார். சூதுனால் பகடையாடி ஒருத்தர் 5 பேர். அப்படி காடு சென்ற கணவராகப்பட்டவர் 1 2 3 4 சரியாக 7 வருடம் ஆகிறது. இந்த 7 ஆண்டு காலமாக என் கணவர் என்னை வந்து பார்க்கவில்லையே அம்மா. அம்மா வருவார் வருவாரண்டி. வேறமா கூத்து போக போறாங்க. கட்டிய கணவராகப்பட்டவர் இன்று வருவாரா, நாளை வருவாரா, நாளை மறுநாள் தான் வருவாரா, அப்படி என்று வருவார் என்று வழி மீது விளைவித்த காத்த கண்கள் பூரா எனக்கு பூத்தே போய்விட்டதே அம்மா. என்ன பண்றது?
இப்படிப்பட்ட அழகான மன்னவரை மனமுடைத்து ஒரு அழகான ஆண்மகனை பெற்றிருக்கிறேன். ஆமா, அவன் பெயரோ வீரத்திலே சிறந்த வீர அபிமன்யு. அபிமன்யு. ஆமா, சரி. என் மகன் மட்டும் எனக்கு பிறக்கலன்னா என்னைக்கோ மடிந்திருப்பேன். மகனை பாத்துக்கிட்டு நீங்க கொஞ்சம் தெம்பா இருக்கிறீங்க. ஆமா, சரி சரி. இருந்தாலும் இதோ ஆணுகுத்து மாநகரத்தை ஒன்று ஒருவனாக தடுத்திருக்கும் பொழுது ஏதோ ஒரு சத்தமாகிறது. இவத்தையே குளிச்சு முழுகி நீராடி இவத்தையே தான் உட்கார்ந்து இருப்போம். இந்த ஆணியம்மா பார்க்காம போவே மாட்டோம். ஆமா, இருக்கிறாங்கம்மா. அப்படியா? நாங்க 27 பெண்கள் வந்து இருக்கிறோம். அபயம் என்று அப்படின்னு சொல்லி உங்க மகாராணிங்க போய் சொல்லுப்போம். அப்படியா? ஆமா. ஓ ஆணியம்மா, ஊர் மேல போறாங்களா? ஊர் வந்துருக்காங்களா? அது யார் என்னன்னு சொல்லி அவையோட வந்துருக்காங்க. அது யார் யாருன்னு வந்து பாருமா. உங்களை சந்திக்கணுமா? மகாராணியை பார்க்கணும். அதனால நீங்க மகாராணி போய் சொல்லு அப்படின்னாங்க. எல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு முட்டைங்களாட்ட வந்து என்னடா ஆலயம் முடியும் யார முண்டச்சு Mene
இந்த ராத்திரி வேளையில இந்த ஜாம வேளையில அபயமற்றா அபயம் அபயத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மூளை முக்காடு போட்டு கண்டு ஒன்றா இரண்டா சரியாக 27 பெண்கள் வந்திருக்கீங்களே. நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் எந்த ஊரு? என்ன பேரு? எதுக்காக இங்க வந்தீங்கம்மா? எங்களுடைய நாடு நகரம் பெயர்ல சொல்லாது இருந்தா எங்களுக்கு வந்த ஆபத்தை தீர்க்கிறேன் அம்மா என்று எங்களிடத்துல ஒரு சத்தியமானது செய்ய வேண்டும். அப்படி செய்வீரானா எங்களுக்கு வந்த அபயத்தை நாங்க உங்களிடத்துல சொல்றோம். நாங்க யாரு என்பதையும் சொல்றோம். சத்தியம் என்பது நிலையில்லாத நீர்க்குமிழி போல அது பட்டு வெடிச்சு போயிடும். இதோ சத்தியமே வெல்லும், சத்தியமே கொல்லும். நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய நீதி அந்த சத்தியத்திற்கு வாக்குப்பட்டுதான் அநியாயமாக பாண்டவரை ஒன்றாக சேர்ந்து வனவாசமே போய் 7 ஆண்டு காலம் ஆகிறது. அதனால சத்தியம் எல்லாம் ஒண்ணு தேவையில்ல. பெண்களுக்கு என்ன குறையும் நான் தீர்த்து சொல்லுங்கம்மா. உங்களுடைய மாங்கல்ய பறிப்போனாலும் எங்களுடைய மாங்கல்யத்தை காக்கின்றேன் என்று சத்தியம் பண்ணா மட்டும்தான் நாங்க சொல்லுவோம். அக்கா வாடி போலாம். இந்த மாதிரி சுபத்ரா வீட்டுக்கு போனோம், எங்க அபயத்தை காக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டே போயிருவோம். நாங்க ஏதோ ஒரு குளத்திலயோ குட்டையிலோ ஒண்ணு சாவரம் என்ன பண்றது? பெண் என்றால் பேய்கின்ற மழை கூட சற்று மனம் இறங்குமா? கரைத்தால் கல் கூட கரையும் கலைக்குடி இருக்க நீ சோச்சு கூட எனக்கு தான் அகமானம். அதனால சத்தியம் செய்த சகலம் அறிவித்தானே அந்த ஒரு சாட்சியாக ஆகாயம் ஒரு சாட்சியாக இதோ என் அண்ணனாகிய ஹரி பிறந்தாலும் சாட்சியாக கடனோடு பிறந்த பாண்டவர் 5 சாட்சியாக நீங்கள் நினைத்த ஒரு காரியம் பலமாக இதே சத்தியம். அங்கேமார்களா நாம நினைத்ததை போல சத்தியமானது தந்திரமார்கால பெற்றுவிட்டோம். இதுக்கு மேல சுய உருவத்தை காட்டலாம், நாம யார் என்பதை காட்டலாம், சொல்ல வேண்டும். வணக்கம். உண்மைதான் வயசு பிள்ளைங்க பெண்களுமே கல்யாணம் கன்னி பொண்ணு மாதிரி கண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த 27 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து 3 சாப்பாடு போடுவீங்களே எந்த ஊரு? அம்மம்மா, நாங்களும் சாதாரண பெண்கள் கிடையாது, உங்களை போன்று சாதாரண பெண்கள் கிடையாது. எங்கள் நாடு குருச்சேத்திரம். சரி, குருச்சேத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய எங்க கணவன் பெயரோ ஆகாய கந்தர்வ மன்னன். சரி, அக்கா தங்கைகள் 27 பேரும் ஒரே முறை திருமணம் செய்தோம். அப்படி என்ன காரணம்? முதலாவதாக லலிதா என்ற என்னை திருமணம் செய்தார். சரி, அப்படி திருமணம் செய்து நானும் என் கணவரும் சிறகாலம் சேர்ந்து வாழ்ந்தோம். வாழ்ந்ததின் பலனாக எங்களுக்கு குழந்தைங்க இல்ல. உண்மைதான் அம்மா. பிறகு நமக்கு தான் குழந்தைங்க இல்ல. நமக்கு பின்னிட்டு நம் தங்கைய 2வது தங்கையை திருமணம் செய்து வைத்தேன். அவளுக்கும் குழந்தைங்க இல்ல. 3வது தங்கையை திருமணம் செய்து வைத்தேன் சம்மதத்தோடு. இப்படியே சரியாக 27 பெண்களையும் நான் திருமணம் செய்து வைத்தேன் என் கணவருக்கு. குழந்தைவரை இல்லாத காரணத்தால். உண்மைதான். 27 பேருக்கும்
குழந்தைகள் இல்லாமல் போய்விட்டதம்மா. ஐயோ, யார் செய்த போகும் தெரியவில்லையே. சரி. ஆகட்டும். இப்படியே யார் செய்த பாவம் யார் செய்த தீங்கோ என்று தெரியவில்லை என்று சொல்லி வீட்டிலே பெண்கள் அனைவரும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தோம். சரி. பார்த்தார் என் கணவர் 27 பெண்களும் அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா அந்த வீடு நல்லா இருக்குமா? ஆகாது. ஆகாது என்று சொல்லி தெய்வலோகத்திற்கு குழந்தை வர போலாம் வாங்க போகலாம் என்று சொல்லி முடிவெடுத்து 27 பேர் என் கணவரோட சேர்ந்து 28 பேரும் நாங்க ஆகாய மார்க்கமாக ரதம் செலுத்துவோம். நாங்க சாதாரணமாவே ஆகாய மார்க்கமாக ரதம் செலுத்துவோம். ஆஹா, மேலதான் பறப்பீங்க. உண்மைதான். அப்படி என் கணவரோடு சேர்ந்து ஆகாய மார்க்கமாக குழந்தை வரம் வாங்குவதற்கு தெய்வலோகம் போய் கொண்டிருந்தோம். சரி, தெய்வலோகம் போகாம குழந்தை வர வாங்காம இங்க எதுக்குடியம்மா வந்தீங்க? அதிலிருந்து தான் வருது. அதிலிருந்து தான் வருது. எதிர்ந்தமா வருது. அப்படியா? சரி, இப்ப எதிரடி விட்டோம். ஆகாய மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக போய் கொண்டிருந்தோம். சரி. அப்படி போகும் பொழுது திடீரென்று என்னுடைய கணவருக்கு தண்ணீர் தாகமானது ஏற்பட்டது. சரி, உண்மை. அந்த தண்ணீர் தாகம் தீர்வதற்காக நாங்கள் எடுத்து வந்த வெற்றிலை தாம்பலத்தை சரி. அவரிடத்துல கொடுத்தோம். சரி. அந்த வெற்றிலை தாம்பலத்தை அதாவது சுவைத்தா அதில் வரும் உமிழ் நீரை வைத்து உங்களுடைய தாக விடாய் தீர்த்துக் கொள்ளுங்க சுவாமி சரி. அப்படின்ற வெற்றிலை தாம்பலம் கொடுத்த பிறகு அந்த வெற்றிலை தாம்பலத்தை சாப்பிட்டார் எங்களுடைய கணவர். சரி. சில தாம்பலம் கொடுத்தீங்க. ஆமா. தாம்பலத்தை நல்லா மென்னு முழுங்குனாங்க. ஆமா. நேர தெய்வலோக தேவர்கிட்ட குழந்தை வரம் வாங்க போகாம இப்படி வந்தீங்க. அதிலிருந்து தான் வருது. கேட்க மாட்டியா? நம்ம பொம்பளை இருந்து பேசுறோம். பொறுக்கிட்டு நாங்க எப்படி பேசுறது? அப்படியா? நேத்து வந்தா குடிச்சு பகவாடி வச்சு அனுப்பி விட்டேன். அதனால என் மேல சற்று பயம். அதன் பிறகு சரி. எனக்கு மயக்கமானது ஏற்படுகிறது தேவி என்று எங்களிடத்துல உரைத்தார். சரி. சுவாமி, உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டா அந்த வெற்றிலை தாம்பலத்தில் உமிழ்ந்து விடுங்க. சரி. பிறகு தெய்வலோகம் போலாம் என்று சொல்லி நாங்க சொன்ன பிறகு வெற்றிலை தாம்பலத்தை உமிழ்ந்து விட்டு சரி. தெய்வலோகம் போனோம். ஆனா தெய்வலோகம் போகும் தருவாயிலே குழந்தை வரம் கொடுத்தாங்களா இல்லையா? மீண்டும் என் கணவருக்கு திடீரென்று ஒரு மயக்கம் ஏற்பட்டது. நடுவழியாவா? நடுவழியா? ஆமா. சரி. அப்படி வெற்றிலை தாம்பலத்தை கீழே துப்பிய உடனே ஆமாடி அந்த வெற்றிலை தாம்பலமானது எங்க விழுவோம்? மேல இருந்து எந்த ஒரு பொருள் போட்டாலும் அது கீழே கூட வந்து விழுவும். அப்படி உண்டுன்னா நாங்க ஏன் இங்க வர்றோம்? பூமியிலே விழுகாமல் இந்த உலகத்தின் நன்மைக்காக கண்களை மூடி கரங்களை ஏந்தி இந்த உலகத்திலே அதாவது ஓரடி ஏரியா கலந்த ஆதி பராபரம் சரி. நாராயணனாகப்பட்டவர் கண்களை மூடி கரங்களை ஏந்தி சரி. தவமானது செய்தால் சூரிய அறிக்கை பூஜை யாரும் உங்க அண்ணன். அப்படி செய்கின்ற பொழுது என்னுடைய கணவராகப்பட்டவர் உங்களுடைய எச்சில் தாம்பலம் அவருடைய கையே விழுந்து விட்டது. அம்மா முக்கிய தாம்பூலம் வாயுவர் கையிலே விழுந்து விட்டதா? உண்மைதான். பிறகு கண் விழித்து பார்த்தார். சரி. அங்க பரமேஸ்வரன் வரமானது கொடுத்திருப்பார் என்று பார்த்த உடனே எச்சில் தாம்பலம் இருந்த உடனே சரி. அவருக்கு கோபமானது ஏற்பட்டது. உடனடியாக ஞான திருஷ்டியிலே பார்த்தார். இந்த காரியத்தை செய்தவன் யார் அப்படி என்று ஞான திருஷ்டியால் அறிந்து ஆகாய மார்க்கமாக ரதத்தை செலுத்துகிறானே சரி. இந்த கெந்திரவன் தான் செய்தான் என்று அறிந்தார். அறிந்த பிறகு சரி. அவருடைய கையிலே இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை வைத்து சரி. அதாவது சக்கரத்தை அவனுடைய சிரத்தை அறுக்கும்படி சக்கரத்துல சொல்லி அந்த சக்கரத்தை ஏவி விட்டிருக்கிறார் சிரத்தை அறுப்பதற்கு. அப்படியா? கெடுவான் கேடு நிற்பான் நீ வாழ பிரதி கிடைக்காது என்ற பழமொழி கிடங்க ஆணவத்தில் அல்லான்னு பாத்தீங்க அநியாயமாக வாங்களை பறிப்போம். எங்களுடைய மாங்கல்யத்தை நீளமா காக்க வேண்டும். எங்களை போல தெரிந்தே செய்தோமா நாங்க? சரி. அம்மா நாங்கள் அறியாத அம்மா ராணி அம்மா அம்மா நாங்க புத்தியால நாங்கள் வேண்டுமென்றே செய்ய கிடையாது. சரி. என் கணவருக்கு திடீரென்று மயக்கம் ஏற்பட்டது. சொத்தை பாக்கில் மயக்கம் இருக்குமோ என்று ஒரு சந்தேகத்தோடு ஒரு பதட்டத்தோடு தான் எச்சரிக்கை கீழே துப்ப சொன்னோம். சரி. நாங்கள் அறியாத புத்திகள் தெரியாமல் செய்துவிட்டோம். நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் அம்மா.
பகைத்தால் மண்ணுலகத்திலே உயிரோடு வாழ முடியாது. அந்த பரந்தாமனை பகைத்தால் இந்த பரந்த உலகத்துல யார் உயிரோடு வாழ முடியாது. அது சக்கலத்தி சக்கலத்தி கெஞ்சுனா என்னடி எப்படி ஒரேடியா மிஞ்சற இதெல்லாம் என்கிட்ட செல்லாது. மாறு அறுத்துருவேன், மாறு அறுத்துருவேன், மானப்பங்க செஞ்சிருவேன், சிங்க அறுத்துருவேன். அப்படியா? சின்ன பின்ன ஆட போடி போடி ஏரி நெத்திக்காரி சூடு தலைக்காரி கெண்ட பெருத்துவோ தொடகால முண்டை நாடு மாதிரி சக்கலாத்து மானங்க மற்றும் அழகு படுத்து ஓடி பற்றி செட்டுப்படி திருக்க முண்டை. நீ என்ன மானபங்கப்படுத்துறியா? ஆளை அவரே மூஞ்சி மொவரையும் பாரு எப்படி இது. ஏன் நாட்டுக்குள்ளேயே வந்து என்னைய அடிச்சு என்னைய அதிகாரம் பண்றியா? ஏய் சிப்புடுவேன் கிளம்பியா? ஆமா, அறுத்து வடவடியா தோரணம் கட்டி விட்டுருவாமா ஏண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த ஆபத்து எதுவாக இருந்தாலும் சரி, எங்க அண்ணன் மீது ஆணையாக, என்னுடைய அண்ணனுடைய ராமத்தின் மீது ஆணையாக, என் கணவனுடன் பிறந்த பாண்டவர் மீது ஆணையாக உங்களுக்கு வந்த ஆபத்தை பார்க்கிறேன் என்று சத்தியம் செய்தியே, அந்த சத்தியம் என்னடி ஆச்சு? இங்க பார், என் புருஷனை காப்பாத்தல அங்காயிட்டு வெங்காயம் ஆயிருச்சு. என் புருஷனை நீ காப்பாத்தாத, நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்து. பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறீ. அதுதான் இது. ஆமா, சரியான சந்திரகுலத்துல பிறந்தவன் நாங்க சத்தியம் தவற மாட்டோம், குருகுலத்துல பிறந்தவன் போர் தவற மாட்டோம்னு சொன்னீங்கல்ல. ஆமா, சத்தியம் என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? அப்படியா? அந்த சுதர்சன் சக்கரவாணி கணவனுடைய சிறப்பை அறுபதுக்காக வந்து கொண்டிருக்கிறது. சரி, காலதாமதம் இருக்கக்கூடாது. உடனே அவனுடைய கணவனுடைய உயிரை காக்க வேண்டும். சத்தியத்தை காப்பாத்துறீ. போயிட்டு வரலாம். காப்பாத்துறேன். அப்படியா? காப்பாத்துறேன். ஏன் கொடுக்குறியா? காப்பாத்துறேன். நல்லபடியா உங்களுக்கு தெரியாம அடிச்சிட்டோம். நம்ம புருஷனை காப்பாத்த நமக்கு தெரியாதா? கவுண்டர்கிட்ட அவன் கவுண்டர்கிட்ட கூட போய் காப்பாத்துவோம். அப்படியா? காப்பாத்துறோம். போய் மட்டும் கவுண்டர் கிட்ட போய் கூட காப்பாத்துவோம். இந்த பொருத்தனை காப்பாத்து, பாடி போகலாம். முக்காடு போட்டு கொண்டு 27 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து தந்திரமான முறையிலே என்கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டாங்க. நானே பெண்ணாக இருக்கிறேன், ஒன்றி ஒருவனாக தன்னம் தனிமையாக இந்த ஆணு வந்து மாடுக்கு இருக்கும் பொழுது தான் காப்பாத்துறதா, அந்த உயிரை தான் காப்பாத்துறதா, இந்த மாங்கலை தான் காப்பாத்துறதா, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே தெய்வமே. என் கணவராகப்பட்டவர் கானகம் சென்று சரியாக 7 ஆண்டு காலமாகிறது. இந்த 7 ஆண்டு காலமாக இந்த 7வது எந்திரமணத்துல என் கணவன் இருந்தால் இருப்பாரு. உடனடியாக கானகம் தேடி செல்வோம். சாமி